ஊராட்சியில், நகராட்சியில், மாநகராட்சியில் சரக்கு இருக்கும் லாரிகளுக்கு சுங்கவரி எதற்கு? இ-வாகன் சேவை அமைப்பு அரசுக்கு கேள்வி. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இ-வாகன் சேவை அமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு அந்த அமைப்பின் தலைவர் கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் இ-வாகன் சேவை அமைப்பின் செயலாளர் ஷாகுல் ஹமீத், ஒருங்கிணைப்பாளர் வெள்ளியங்கிரி மற்றும் சென்னை சுற்று வட்டார லாரி உரிமையாளர்கள், டிரைவர்கள், கனிம வள பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் அடையார் ஆனந்தன், சென்னை மண்டலம் பன்னீர்செல்வம், திருவள்ளூர் மனோகரன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். இ-வாகன் சேவை அமைப்பின் தலைவர் கணேஷ்குமார் செய்தியாளரிடம் கூறியதாவது: வணக்கம். நாங்கள் இ-வாகன் சேவை அமைப்பிலிருந்து வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா இ-வாகன் சேவை அப்படிங்கிறதுல எங்களோட அமைப்பை நடத்தி வந்துகிட்ருக்கோம். இந்த அமைப்பு கீழே லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், லாரி அசோசியேஷன் மற்றும் இந்த தொழிலில் சேர்ந்தவங்க எல்லாருமே A to Z மோட்டார் ரிலேட்டட் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதில் இ-வாகன் சேவையில் உள்ள இணைஞ்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலுமே நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து அதோட உண்மைத்தன்மையை அறிஞ்சு அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நாங்கள் எழுத்துப்பூர்வமாக சொல்லுவோம். இதில் எங்களுக்கு அடிக்கடி நிறைய புகார்கள் வந்துக்கிட்டு இருந்தது. லாரி உரிமையாளர் தரப்பில் இருந்தோம், லாரி ஓட்டுநர்கள் தரப்பில் இருந்தோம். தமிழ்நாடுக்குள்ளே இறக்க வரக்கூடிய சரக்கு, அதாவது ராஜஸ்தான், குஜராத், மாநகராட்சி, இப்படி நகராட்சி, ஊராட்சி, கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிற இடத்துல தேர்ட் பர்சன் மாநகராட்சிங்கிற பேரில் போலியாக ஒரு ரசீதை கொடுத்து என்கிட்ட 100 ரூபா கொடு, 150 ரூபா கொடு, என்னோட ஊர் எல்லைக்குள்ளே நீ வந்தேன்னா சரக்கு இறக்க வர அப்படின்னா நீ கண்டிப்பாக எங்களுக்கு 150 to 200 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தொடர்கதையாக வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஒரு காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறதுனால டிரைவர் ஓனர்கிட்ட தகவல் சொல்ல முடியாமல் அசலூரில் போய் என்னத்தை சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா 30 ரூபா கேட்குற இடத்துல கொடுத்தது. இன்றைக்கி அப்படியே டெக்னாலஜி டெவலப் ஆக 200 to 300 வரைக்கும் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 200 to 300 வசூல் பண்ணது ஒரு லாரி உரிமையாளராக நாங்கள் இழந்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு 4 லட்சம் வண்டிகள் தமிழ்நாடு முழுவதும் சரக்கு இறக்குது அப்படின்னா அந்தந்த மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு ரசீதை கொடுக்குறாங்க. ஸோ 29/9/2023 கடலூரில் ராமன் அப்படிங்கிறவர் ஒரு சரக்கு உரிமையாளருக்கு ஒரு ரசீது கொடுக்குறாரு 100 ரூபா. எங்களோட கடலூர் எல்லைக்குள்ளே வந்தால் மாநகராட்சி ரசீது 100 ரூபா கொடுத்து தான் நீங்கள் சரக்கு இறக்கணும் அப்படின்னு. இதுக்கு அந்த கடைக்கார் உடந்தையாக இருக்கார். கடைக்கு வண்டி நிப்பாட்டினதை இறக்காமல் நீங்கள் 100 ரூபா மாநகராட்சி கொடுங்க, அப்போ தான் இறக்குவோம் அப்படின்னு சொன்னும் போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதன் அடிப்படையில் அன்னைக்கு நாங்கள் கடலூர் கலெக்டருக்கு எங்களோட இ-வாகன் சேவை சார்பாக ஒரு புகார் கொடுக்குறோம். சார், திரு ராமன் அப்படிங்கிறவர் ஒப்பந்ததார் போட்டிருக்காரு. மாநகராட்சி, கடலூர் மாநகராட்சின்னு ஒரு சீட்டை டிரைவர்கிட்ட கொடுத்து 100 ரூபா வசூல் பண்ணுறாரு. இந்த 100 ரூபா உண்மையிலே நீங்கள் கொடுத்ததா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் வாட்ஸ்அப் மூலிமா சாருக்கு கொடுக்குறோம். இமிடியேட்டாக கடலூர் கலெக்டர் எங்களோட புகாரை ஏற்று அதன் விசாரணையோட புகார் என்ன எங்களுக்கு அனுப்பிவிட்டு கரெக்டாக ஒரு 24 மணி நேரத்தில் சார் அந்த ராமன் அப்படிங்கிறவருக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை மாநகராட்சியிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த ராமர் அப்படிங்கிறவர் ஒப்பந்ததாரர் தான். அவருக்கு கொடுத்துருக்கிறது சரக்கு விற்பனைக்கு வரக்கூடிய வண்டி. இதில் தான் இதை நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது. சரக்கு மாநகராட்சி எல்லைக்குள்ளே அதிகமாக ஒலிபெருக்கி மூலியமாக விற்கக்கூடிய வண்டி, ஒரு தள்ளு வண்டியாக இருக்கட்டும், மாட்டு வண்டியாக இருக்கட்டும், இரட்டை மாட்டு வண்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிராக்டராக இருக்கட்டும், குட்டி யானையாக இருக்கட்டும், பழங்கள் விற்கக்கூடிய வண்டிகள், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சைக்கிள் ஸ்டாண்டு, பாத்ரூம், கோயில் வாசலில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட், அங்கே வண்டி நிற்கக்கூடிய வாகனத்துக்கு தான் ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் குத்தகையார் எடுத்துறவர் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வண்டி அப்படின்னு வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு கவர்மெண்டோட சீட்டில் எல்லா விதமான வண்டியுமே கொண்டு வந்துடுறாங்க. இது எதுக்கு நாங்கள் இங்கே முன் வைக்கிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே 12 வீல் லாரி வச்சுருக்கோம். ஸோ சரக்கு ஏற்றி தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் 38,800 ரூபா வருஷத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் செலுத்துறது சர்வீஸ். ஒரு சரக்கை இன்னொரு இடத்துலேருந்து கொண்டு ஒரு இடத்துல இறக்குறதுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய ஒரு தொகை 38,800 ரூபா. மத்திய அரசுக்கு அதர் ஸ்டேட்லேருந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கொடுக்கக்கூடியது 16,500 ரூபா.
இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஊடால ரெண்டு பேத்துக்குமே நடுவில் நம்ம பே பண்ணது 1100 ரூபா ஆத்தரேஷன். இவங்க ரெண்டு பேரையுமே அக்செப்ட் பண்ணதுக்கு 1100 ரூபா அக்செப்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 58,000 ரூபாய்க்கு மேலே வருஷத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம் சரக்கை ஏற்றி கொண்டு வந்து இறக்குறதுக்கு. ஆனால் இந்த பேரூராட்சி மாநகராட்சிங்கிறது எந்த விதமான ஒரு பலகையும் வைக்காம யாரோ ஒருத்தர் எந்த விதமான ஒரு யூனிஃபார்மோ ஒரு ஐடி கார்டோ எந்த இதுவுமே இருக்காது. கையில் கட்டிட்டு வராங்க, 2 வீலரில் வராங்க, சைக்கிளில் வராங்க, விடிய காலையில் டிரைவரை தட்டுறது 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீ கொடுக்கலன்னா சரக்கு இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போடுது. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன வாங்குறாங்க, மாநகராட்சி நகராட்சிங்கிற பேரில் வாங்கக்கூடிய ரசீது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். வச்சிருக்க இது எல்லாமே ராணிப்பேட்டை, சேலம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மன்னார்குடி இந்த ஏரியா பகுதி ஃபுல்லாக வசூல் பண்ணக்கூடிய இந்த மாநகராட்சி விஷயங்கிறது லாரி உரிமையாளர்கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சிவரசு டைரக்டர் முனிசிபல் அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்டோம். சிவரசு சார்ட்ட வந்து கடந்த 7ஆம் தேதி 8வது மாதம் வந்து கேட்கும் போது சார் ஒரே ஐடியா சொல்லிட்டாங்க, உங்களோட வண்டிக்கும் இந்த மாநகராட்சி ரசீது கொடுக்கறதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது, நீங்கள் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு லாரி உரிமையாளரும் மாநகராட்சி எல்லைக்குள்ளே வரக்கூடிய ஒரு ரசீது யாராச்சும் கொடுக்குறாங்கன்னா அது எல்லாமே போலியானது, அதுக்கும் நாங்களும் டெண்டர் எங்கேயுமே கொடுக்கல, அதனால அவங்க யாரோ ஃபேக்கான பர்சன், தேர்ட் பர்சன் உங்களை ஏமாற்றி வாங்குறாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதை மீறியும் கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா அங்கனக்குள்ளே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நான் எஃப்ஐஆர் போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் தேதி 8வது மாதம் ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் இதை நாங்கள் எங்கள் ஈவாகன் சேவை மூலிமா எல்லா லாரி உரிமையாளருக்கும் வாட்ஸ்அப் மூலிமா வந்து சொன்னோம், இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. இந்த டே பை டே என்ன ஆச்சுன்னா எல்லா ஏரியாலையுமே வந்து எங்கள் டிரைவர்ஸ் ஓனர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுனால டிரைவர்கள் எங்கேயுமே கொடுக்காதனால ஒரு பக்கம் லாரி கண்ணாடியை உடைச்சிடுறாங்க, ஒரு பக்கம் டிரைவர்கிட்ட சண்டை போடுறாங்க, ஒரு பக்கம் ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்துட்டு மாவட்ட வயசாக வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்கவுங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இந்த வண்டி தனியாக தானே வந்திருக்கு எப்படி கொடுக்காம, ஏன்னா இத்தனை வருஷம் கடந்த 30 வருஷத்துக்கு மேலே இவங்க வசூல் பண்ண ஒரு விஷயத்த நாங்களும் லாரி உரிமையாளராக நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. ஒரு 25 லட்சம் டு 30 லட்சம் பொருளை ஏற்றிட்டு வர்ற லாரி 1 மணி நேரத்தில் இறக்குறது ஒரு கடைக்காருக்கு கன்சைனருக்கு. இவங்ககிட்ட போய் ஒரு 80 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா வாங்கதை விட்டுட்டு விடிய கண் முழிச்சு ஓட்டிட்டு வர டிரைவரை அந்த 100, 150, 200 கொடு அப்படின்னு சொல்லி வழிகட்டாயப்படுத்தி வாங்கக்கூடியதை தான் நாங்கள் கேட்குறோம். இது யாரை சேர்ந்தது? ஒரு லாரிக்கு இவ்வளோ சாலை வரியெல்லாம் செலுத்தி நாங்கள் கொடுக்கணுமா, இல்லை பேரூராட்சிக்கு ஒப்பந்தம் போட்டதுனால கடைக்காரர்கிட்ட வாங்கணுமா? இது ரெண்டுக்குமே எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாரை வந்து பார்த்து கொடுத்துட்டு வந்தோம். அங்கே வந்து எங்களுக்கு வந்து விரைவில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து தொழில் வந்து மிக மோசமான ஒரு இதில் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜிஎஸ்டி சைடு வந்து பில் மிஸ்டேக் அப்படின்னா ஜிஎஸ்டியால் பிடிக்கப்பட்டு கன்சைனுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா வண்டியை நிப்பாட்டி வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் டு 30 நாள் இல்லை 40, அதிகபட்சம் 3 மாதம் வரைக்கும் ஜிஎஸ்டி இஷ்யூ, ஜிஎஸ்டி பெனால்ட்டி கட்டலை அப்படின்னா அந்த லாரி உரிமையாளர், லாரி டிரைவர் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டே இருக்கணும். இவங்களோட பெனால்ட்டி இந்த சாலையில் டோல்கேட், சுங்க வசூல், இந்த டாக்ஸு, டீசல் விலை, டீசல் திருட்டு எல்லாத்தையும் மீறி இந்த ஒரு தொழிலை வந்து நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எங்களோட கவனத்தையும் இந்த அரசு சைடு நாங்கள் கொண்டு வரணும். இது மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டெண்டரில் உண்மையிலே லாரிக்கு வசூல் பண்ணணும், சரக்கு இறக்குத வண்டிக்கு நீங்கள் கொடுத்துருக்குது சரக்கு வந்து வியாபாரம் பண்ணத வண்டிக்கு வாங்கணும்னு. அது காலப்போக்கில் வந்து எந்த வண்டி பேரூராட்சிக்குள்ளேயோ மாநகராட்சிக்குள்ளேயோ எல்லைக்குள்ளே வந்தால் வாங்கணுங்கிறது கட்டாயமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஜியோ கொடுக்க நாங்கள் எங்களோட வண்டியோட சேர்த்து வச்சுக்கிறோம். எங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும். ஆமாம் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இல்லை சார் சொன்ன மாதிரி, சிவரசு சார் சொன்ன மாதிரி இதுக்கும் உங்களோட வண்டிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஜியோ ஒன்று கொடுங்க. அது அடிப்படையில் நாங்கள் வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆர்டரே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கேனாலுமே மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, கிராம பஞ்சாயத்துக்குள்ள ரசீது வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்கிறத நாங்கள் ஒரு கோரிக்கையை வந்து இன்றைக்கி சார்ட்டை வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். அதனால தான் இந்த ஒரு மீட்டிங். மற்றும் தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த மணல் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுறதையும் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துப்பூர்வமாக நம்ம சொல்லணும்னு வந்திருக்கோம். அதாவது இருக்கக்கூடிய எல்லா வரியுமே செலுத்தி மணல் ஓடாதனால அந்த வண்டியை வந்து நம்ம வீட்டில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு இன்சூரன்ஸு, 3 மாதத்துக்கு ஒரு ஆட்ட குவார்டர் டேக்ஸு, 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்ட தமிழ்நாடு பெர்மிட் ஒன்று, இதை கட்டிட்டு
மணல் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் தொழிலே வந்து பின்னோக்கி போய்கிட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கோம். அதனால விரைவில் மணலையும் வந்து திறக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு வேண்டுகோள். கணேஷ்குமார், இ வாகன் சேவை தலைவர், சாவுல் அமீத், இ வாகன் சேவை செயலாளர், வெள்ளைங்கிரி இ வாகன் சேவை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மணல் சங்கத்திலேருந்து வந்திருக்காங்க. சென்னை சுற்றுவட்டார லாரி சங்கத்திலேருந்து ஆனந்தண்ணா வந்திருக்காப்புல. சென்னை மண்டலத்திலேருந்து பன்னீர்செல்வம் அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரோட ஒரு திருவள்ளூர்லேருந்து மனோகரன் அவங்களும் வந்திருக்காங்க. எல்லாரோட ஒரு வேண்டுகோள், இதை இமிடியேட்டாக அரசு வந்து தலை கொடுத்து இது இருக்குது இல்லை அப்படிங்கன்னா, ஏன்னா மணல் சங்க இதில் வந்து குறிப்பாக மணலும் இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணி வர்ற காரணம் அவங்களுக்கும் வந்து நாளைக்கு மணலே வந்து குவாரி ஓப்பன் பண்ணி ஓட்டினாலும் தடை, அதாவது என்னோட ஊர் தடத்தில் நீ போதனால அதுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்காரங்க வந்து கோயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வசூல் பண்ணுறாங்க. ஸோ மணல் வண்டியும் இதில் வந்து நிறையா பாதிக்கப்படுது. 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, என்னோட தெரு வழியாக நீ போதனால இவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதனால இது வந்து ஒரு சீக்கிரமாக வந்து அரசு வந்து முடிவு பண்ணி இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.